வெல்கம் டு இஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு புடலங்காய் பெரட்டல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படின்னு இப்போ வந்து புடலங்காய் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தடிமனாக உள்ள புடலங்காய் இல்லை, குழல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த குழல் புடலங்காவை தான் நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்களும் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய் இது ரெண்டும் நம்ம அரைச்சி வந்து இதில் போட போகிறோம். அதுக்காக மசாலாவுக்கு அது ரெண்டும் தான் தேவை. இப்போ வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடாய் நல்லா சூடாகிட்டு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், சும்மா ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த புடலங்காய் வந்து. நீர் சத்துள்ள காய்கறிகள்லாம் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதுவும் புடலங்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க, நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள், இப்போ இந்த மாதிரி புடலங்காவையும் அதோட போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் புடலங்காவை போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து கீரியெல்லாம் போட தேவையே இல்லை, ஏன்னா அரைச்சியே நம்ம போட்டுருவோம் பார்த்திங்களா. இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புடலங்காவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, இருத்து எடுக்கிற மாதிரி தண்ணி என்றைக்குமே ஊற்றக்கூடாது. கரெக்டான அளவு தண்ணி வச்சு நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப போட்டு கிண்டினோன்னா அந்த இது ஃபுல்லும் உடஞ்சிரும், அந்த ரவுண்டாக இருக்காது நமக்கு. இப்போ தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ இது வந்து நல்லா வெந்துடும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் சேர்க்கணுங்க. இதில் உப்பு மஞ்சள் தூளும் போடணும். உப்பு போட்டாச்சு. இப்போ மஞ்சள் தூள் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன 1/4 சிட்டிகை, இந்த இவ்வளோதான், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இந்த பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லா சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிருக்கு, எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலுமே இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா இது பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். நல்லா வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. வேகட்டும், நல்லா வெந்துடட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டுங்க. என்ன பாருங்கள், நல்லா வெந்து தண்ணி வற்றி வந்துருச்சு பார்த்திங்களா. தண்ணியே இல்லை, தண்ணி வந்து நல்லா வற்றிட்டு, ஆனால் அடியில் பிடிக்கலை, கரெக்டாக இருக்குது. இந்த பாருங்கள், புடலங்காவும் நல்லா வெந்திருக்கு, உடையாமல் இருக்குது பார்த்திங்களா. ஒன்றோட ஒன்று உடையாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, தேங்காயும் ஜீரகம் வேண்டாம், தேங்காய், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் அரைச்சி போட்டுக்கலாங்க. பாருங்கள், பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாங்க இது, ஒரு மிளகாய் எடுத்துருக்கிறேன், தேங்காய், அவ்வளோதான். இப்போ இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக சுற்றி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், கொரப்பாக சுற்றி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டோம் பார்த்திங்களா, எண்ணெய் ஊற்றி. அதனால் இப்போ வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே தாளிச்சிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த தேங்காயோட சூடு வர்ற வரைக்கும் இருக்கட்டும். இல்லாட்டா வந்து ஊசி போயிடும். கொஞ்சம் நேரம் வரைக்கும் 5 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். இந்த பாருங்கள், நல்ல சூப்பரான புடலங்காய் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிட்டு பாருங்கள். ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம், சும்மா அப்படி மேலேயும் கீழே இப்படி பரட்டி விட்டோம்னாலே போதும். வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான புடலங்காய் பெரட்டல் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா அஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.